விலகுவார்கள், கல்வை பரிசுத்தப்படுத்துவார்கள். அப்படியா? 3 விஷயம் வந்து, ஒன்று அல்லாஹ்வை காணாமல் செய்வது, அடுத்தது சுவர்க்கத்தை காணாமல் செய்வது, அடுத்தது நரகத்தை காணாமல் செய்வது. ஒரு அல்லாஹ் தஆலா சொல்வார், துஷ்ஹிதுக்கும் வரைவை மலாயிக்காமார்களே, நீங்க எல்லாரும் ஷாஹிதா இருந்து கொள்ளுங்க, நீங்க எல்லாரும் விட்னஸா இருந்து கொள்ளுங்க, அவங்க அவ்வளவு பேருடையும் அவ்வளவு பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன், அவ்வளவு பேரையும் நான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டேன், அவ்வளவு பேருக்கும் நான் சுவர்க்கத்தை கொடுத்துட்டேன், நீங்க ஷாஹிதா இருந்து கொள்ளுங்க என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் சொன்ன உடனே இன்னொரு மலக்கு குறுக்கிட்டு வந்து, யா அல்லாஹ் சின்ன பிரச்சனையோடு இருக்குது, அதை மட்டும் உனக்கு கேட்கணும். அப்படியா? என்ன விஷயம்? ஒரு மனுஷன் அந்த விக்கிர மஜ்லிஸுக்கு வந்தாரு, அவர் விக்கிரி செய்ய வரலையா, அவர் அவருடைய சொந்த உலக தேவைக்கு வந்தாரு. சொந்த தேவைக்கு வந்து அவர் பார்த்தாரு, விக்கிர மஜ்லிஸ் நடக்குது, இந்த விக்கிர மஜ்லிஸ் முடியோனும் அவருடைய வேலையை செஞ்சு கொள்றதுக்கு அவரு வந்து அவருடைய வேலையை செஞ்சு கொள்றதுக்காக விக்கிரி செய்யக்கூடியவங்களோட வந்து உட்கார்ந்தாரு. விக்கிர முடிஞ்ச பிறகு அவருடைய வேலையை செஞ்சு கொண்டு அவர் போயிட்டாரு. யா அல்லாஹ், விக்கிரி செய்யறவங்க சரி, சொந்த தேவைக்கு வந்து இடையில அவர் வேற நீயத்தோட வந்து உட்கார்ந்தாரு. இவருடைய நிலைமை என்ன? யார சொல்லலாம், நாங்க சாட்சியா இருக்கணுமே, நாங்க விட்னஸா இருக்கணுமே, அவருக்கு நீ என்ன செய்வாய் என்று கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த நான் இப்ப சொல்ல போற இந்த வார்த்தையோட அந்த நீண்ட ஹதீஸ் முடிவு. புகாரி லா யஸ்வாபின் ஜலீதுஹும், திக்ரி செய்யக்கூடிய சீரடிகளான என்னுடைய அந்த அடியார்களோட அந்த மனுஷன் வந்து செய்தாலே, எனவே அவரையும் நான் சீரடியாக மாத்திட்டேன். அவங்கள வரக்கட்ட திக்ரி செஞ்சு கொண்டிருந்தாங்களே பயத்துல, அவங்களுக்காக வேண்டி அவங்களை வரக்கத்தை கொண்டு அவங்களோட சேர்ந்தவனால நான் அவரையும் மன்னித்து, அவர் எந்த நோக்கத்திற்கு வந்தாலும் இந்த கூட்டத்தில் அவரை சேர்த்துட்டேன் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, அதனாலதான் நான் சேர்கிறது நல்ல மனிதர்களோட சேரும், தக்வாதாரிகளோட சேரும், அல்லாஹ்வை பயந்தவர்களோட சேரும். எங்கட பிள்ளைகள் யாரோட கூட்டாளி சேர்றாங்க, எங்கட பிள்ளைகள் ராவைக்கு எங்க போறாங்க, எங்க போறாங்க, எங்கிருந்து வாராங்க, 8 மணி பிந்தினா எங்கட பிள்ளைகளோட கண் வச்சுக்கொள்ளணும். ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், எங்கட சொத்து எங்கட பிள்ளைகள் மட்டும்தான். மாளிகையை போல வீட்டை கட்டுவோம், வீடு ஹயாத்தை நீளமாக இருக்கும், நாங்க கபருக்குள்ள கபன் புடவையோட போயிடுவோம். எங்கட மாணிக்க கற்கள் எல்லாம் அது எத்தனையோ கைக்கு வைத்து ஆசிரம் வரையில யாரத்தினால் வரையில பாதுகாக்கப்படும். எந்த மாணிக்க கல்லுக்கு நான் சொந்தக்காரனா இருந்தேனோ அப்படிப்பட்ட நான் கபன் புடவையோட போக வேண்டி வரும். பெரிய ஜீப் எல்லாம் இருந்திருக்கும், பெரிய வேன் இருந்திருக்கும், பிளைட் இருந்திருக்கும், ஹெலிகாப்டர் இருந்திருக்கும், பெரிய உடுப்பு கொடுத்திருப்போம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டிருப்போம், நல்ல விலை உயர்ந்த பாவனைகள் பாவித்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் அது எங்களுக்கு அல்லாஹ் தந்த ரிஸ்கை கொண்டு உலகத்தில் எங்களை சொந்தமானது தான். ஆனால் உலகமே நிரந்தரம் இல்லாததுனால அது பொய்யானதாகத்தான் கத்தரிக்கப்படும். எங்கட வீடு போய், எங்கட உடம்பு போய், கண்கள் போய், எங்கட நாவும் போய், எல்லாம் அழிந்து போகக்கூடியது. எங்கட ரூஹே எங்களுக்கு சொந்தம் இல்லை. சீரேவிகளே, அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, எங்கட ரூஹு எங்களுக்கு சொந்தம் இல்லை. நாங்க ஒவ்வொருத்தரும் மௌத்தை பத்தி நினைச்சா 30 வருஷம் தள்ளி போடணும். எனக்கு இப்ப மௌத்து வருமா, எனக்கு இப்ப ஹார்ட் அட்டாக் வருமா, நான் இப்ப ஆக்சிடென்ட் ஆகுறா, ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, திடீரென்று மௌத்தாக்குறாங்க, 30 வயதுல மௌத்தாக்குறாங்க, உள்ள கிடைக்கும் போது மௌத்தாக்குறாங்க, லைஃப் 2 மோதிய மௌத்தாக்குறாங்க, சுனாமியில மௌத்தாக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன், நான் மௌத்தாகுறா, ஒரு நாள் எனக்கு இப்ப மௌத்து வராது, எனக்கு நோய் இல்லை, நான் போன கிழமை தானே என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இப்லீஸ் ஷைத்தான் எங்களை கவன போட்டு 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 மௌத்து வரையில் எங்களை அப்படியே வழிகேட்டுல வச்சிருவார். தொழாதவங்களை பாருங்க, ஷைத்தான் தொழ வேண்டாம் என்று சொல்லி கொடுக்கிறது இல்லை. நாளையிலிருந்து சொல்ல பிடிக்கும், வெள்ளிக்கிழமையிலிருந்து சொல்ல பிடிக்கும், பெருநாளிலிருந்து சொல்ல பிடிக்கும். 2 நாள் அங்கே மறைஞ்சி திரிந்து பஸ்ல எல்லாம் போன வந்து சிறுநீர் கழுகாதவங்க எல்லாம் பஸ்ல போறதானே, இது இப்படி கொடுக்கிற ஐடியா. அதனால நாளைக்கு கொஞ்சம் தடுமல் குளிச்சு போட்டு நாளையிலிருந்து சொல்ல தொடங்குவோம். நாளைக்கு சொல்ல மாட்டா, வாரக்கிழமை சொல்ல மாட்டா. காரணம் மௌத்து வரையில அவரை தொழாம வைக்கிறது தான்
நபியினுடைய நோக்கமே. கியாமத்தினால இப்லீஸுக்கு குத்தம் சொன்ன உடனே இப்லீஸ் சொல்லுவானா, ஏதாவது நான் வாழ்க்கை சொன்னா, சுபத்துல வாழ்க்கை சொன்னா, நீ நோம்போடு இருக்கும் பொழுது நான் பைபோசா உங்க வாயில தண்ணியை ஊற்றினா, நோம்பு பிடிக்க வாழ்க்கை சொன்னா, ஜக்காத்து கொடுக்க வாழ்க்கை சொன்னா, ஹஜ் செய்ய வாழ்க்கை சொன்னா, இந்த வருஷம் உனக்கு கொஞ்சம் கஷ்டம், வார வருஷம் போன்னு நானே சொன்னேன், நீ அடுத்த வருஷம் போகிறதுக்கு நாட்களையா அண்ட் இப்லீஸ் தப்பி விடுவான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நல்ல விஷயம், சுன்னத்தான விஷயம், ஃபர்தான விஷயம், ஹலாலான விஷயம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் கல்வுக்கு வந்தா உடனே செய்ய, அடுத்த மணிக்கு வைக்க வேண்டாம். ஒன்றோ நீங்க மூத்தா போவீங்க அல்லது உங்களால் செய்ய இயலா போவீங்க. எனவே இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எங்களுக்கு சொந்தம் இல்லை. எங்களுக்கு சொந்தமாக நாங்கள் வச்சுட்டு போற ஒரே ஒரு சொத்து எங்களோட பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளையோட பொம்பளை பிள்ளையோட, சொந்தக்கார வீட்டுக்கு, எங்களை நானாட வீட்டுக்கு, எங்களை மாமியில வீட்டுக்கு, எங்களை சாட்சியில வீட்டுக்கு, தாத்தா தங்கச்சியில வீட்டுக்கு, பொமராவதத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் உள்ள நல்ல பார்வையான நல்ல எங்களை சின்ன அழகான பெண் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கறதுக்கு, சந்தோஷத்துக்கு, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக 3 நாள் நிப்பாட்டுறதுக்கு அனுப்புறோம். அங்க 12 வயசு பிள்ளையோட ஆண்களோடு இருக்கிறாங்க. எங்களுக்கு எங்கட புள்ள சுத்தம், எனக்கு எந்த பொம்பளை புள்ள சுத்தம், உங்களுக்கு உங்களோட ஆம்பளை புள்ள சுத்தம். ஆனால் 2 பேருக்கும் ஷைத்தான் விரோதி, வழிகெடுத்துருவான். சின்ன வயதுல இப்ப கிடையாது, எல்லாத்தையும் டிவியில பார்த்தாச்சு, எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல பார்த்தாச்சு. 7 வயது தாண்டினா தெரியாம ஒண்ணுமே இல்லை. இப்ப படிக்கிறதுக்கு எக்ஸாம் கிட்ட வர உடனே, ஓலெவல் ஏலெவல் வந்த உடனே உமா வாப்பா கிட்ட சொல்லி புக்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கென்று எல்லாம் பொருட்கள் வாங்கி கொண்டு அப்படியே போறாங்க. 10 மணிக்கு 8-10 வாலிபர்கள் ஒன்று சேருறாங்க, ஒரு ரூம்ல படிக்கிறாங்க, தஹஜ்ஜத் வரையில படிக்கிறாங்க. சுபஹ் இமாம் ஜமாஅத் தொழுதுக்கு வாழ்ந்துதான் எல்லாத்தையும் உம்மவாப்பா நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏழு புள்ள 4 A எடுக்கணும், 7 புள்ள 8 டிஸ்டிங்ஷன் எடுக்கணும் என்ற ஆசை. அதே நேரத்தில் 7 புள்ள கெட்டவன் அல்ல, 7 புள்ள ஆசைக்கு அடிபணிபவன் அல்ல, 7 புள்ள எங்களுக்கு துரோகம் செய்யாது என்ற அந்த நம்பிக்கையில பிள்ளைய விட்டது. இரவு நேரம் 7 வாலிபர்கள் சேர்ந்தா அவங்க என்ன படிக்கிறாங்களோ, என்ன பார்க்கிறாங்களோ, கம்ப்யூட்டர்ல எதை பார்க்கிறாங்களோ, எதை படிக்கிறாங்களோ அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கட பிள்ளைக்கு நாங்க தான் பொறுப்பு. எங்கட பிள்ளைய கூட்டாளி மாதிரி சரியில்லாக்கி அடுத்த ஒரு மனுஷன் நல்ல எண்ணத்துல வந்து ராசியமா சொல்றாரு வாப்பா கிட்ட, இந்த பிள்ளையோட வாப்பாட்ட சொல்றாரு, நான் என் மனைவிட்ட கூட சொல்லல, என் கொஞ்சம் அதிக வாய் சரியில்லை, அவ அங்கெல்லாம் விட்டுடுவா, அங்கெல்லாம் விஷயத்தை உங்க பத்தாக்கி சொல்லிடுவா, ஏன் கொஞ்சாதி எனக்கு சுத்தம் இல்லை, மைப்புக்கும் தெரியாத நான் ஒரு செய்தி சொல்ல போறேன், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும், நான் சொல்றது தவறுண்டா மன்னிச்சு கொடுங்க என்று பயந்து இவர் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்றாரு. உங்களோட மகனுக்கு இப்ப 14 வயது, இவங்க குட்டாளிமான கொஞ்சம் குழப்பம், இவங்களோட பாவனைகள் குழப்பம், இவங்க இரவையில போற இடமெல்லாம் குழப்பம், பின்னால நீங்க கை செய்யப்பட வேண்டி வரும். அதனால நீங்க கொஞ்சம் பிள்ளைய நீங்க அனுமதி கொள்ளுங்க. நான் சொன்னா புள்ள கேட்காது, நல்ல எண்ணத்தோட வந்து சொன்னா, ஏந்த மகன் நல்லா இருக்கிறது உனக்கு பொறாமையா, ஏந்த மகன் படிச்சு முன்னேறது உனக்கு பொறாமையா என்று 10 பேருக்கு முன்னால சப்தம் போட்டு அவரை சீரழிச்சு அவரை கேவலப்படுத்தி அவரை கல்வி கோவிக்கிறார். 10 வருஷத்துக்கு பிறகு புத்தி சொன்னவர்கள் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு உலகத்தில் வாழ்வது லேசான விஷயம் அல்ல. இதற்காக நம்ம குருவான கேட்கிறான், அப்ப அசைவுக்கும் அன்னமா பலத்தினாக்கும் அபதா, நான் உங்களோட மனுஷனாக படைத்தது வெறும் விளையாட்டுக்கா, வெறும் கூத்துக்கா, வெறும் கூத்து களியாட்டங்களுக்கு தானா உங்களை நான் மனுஷனா படைச்சேன்? ஏன் நான் உங்களை மனுஷனா படைச்சேன்? மிருகமா படைக்கிறாரா, எனக்கு பறவையா படைக்கிறாரா, எனக்கு மீனாக படைக்கிறாரா, அழிஞ்சு போற ஒரு சாமியாக படைக்கிறாரா? ஏன் மனுஷனா படைச்சேன்? கண்ணியமாக இருக்கணும் என்றுதானே. ஏன் நீங்க ஹலாக்கில வலா துல்கு பிஐதிக்கும் இல தஹலுகா, ஹலாக்கில உங்களோட கையை நீங்களே போட்டுக்கொள்ளாதீங்க, நீங்களே உங்களோட குணத்தை மாற்றிக்கொள்ளாதீங்க, உங்களோட பிள்ளைகளை நீங்களே நாசமாக்காதீங்க. உங்களோட பிள்ளை நீங்க பெரிய தத்துவாதாரியாக இருக்கலாம், பெரிய ஆலிமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்தந்த வயசுல அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த ஆசை வரத்தான் செய்யும். அதுக்கு பொறுப்பு